பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வெள்ளிக்கிழமையின் தனிச்சிறப்புகள். 90வது சுவனத்தில் மேலதிக பாக்கியங்கள் அல்லாஹு தஆலாவினால் வழங்கப்படும் நாள். இது பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு புள்ளி இருக்கும் கண்ணாடியை கொண்டு வந்தார்கள். அந்நேரத்தில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் இது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதுதான் ஜும்ஆவுடைய நாள் என கூறினார்கள். இதன் மூலம் நீங்களும் உங்களின் உம்மத்தினரும் சிறப்பிக்கப்பட்டுள்ளீர்கள். இந்த நாளின் விடயத்தில் யூதர்களும் இன்னும் கிறிஸ்தவர்களும் உங்களை தொடர்ந்துள்ளனர். அந்நாளில் உங்கள் அனைவருக்கும் அதிக பாக்கியங்கள் உள்ளன. இன்னும் அந்நாளில் ஒரு நேரம் உண்டு. அந்நேரத்தில் ஒரு முஃமின் கேட்கப்படக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அவருடைய ஆகிரத்தினுடைய என்ன ஹைரான விடயத்தை கேட்கிறாரோ அது அவருக்கு கொடுக்கப்படும் என கூறினார்கள். அந்நாளுக்கு யௌமுல் மஸீத் என்றும் சொல்லப்படும். அப்போது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கிறார்கள், வமா யௌமுல் மஸீத், யௌமுல் மஸீத் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உமது இறைவன் ஃபிர்தௌஸ் எனும் சுவனபதியில் விஷாலமான ஒரு கணவாயை அமைத்துள்ளான். அதிலே கஸ்தூரி மலைகள் இருக்கும். ஜும்ஆவுடைய நாள் ஆனதும் மலக்குகளின் சிலரை அல்லாஹு தஆலா அதிலே இறக்கி வைக்கிறான். அதற்கு ஷூலால் ஒளியான மிம்பர் மேடைகள் இருக்கும். அவைகளில் நபிமார்கள் உட்கார்ந்திருப்பார்கள். அந்த மிம்பர் மேடைகளுக்கு சூழால் சிவப்பு பச்சை பவளங்கள் பதிக்கப்பட்ட தங்கத்திலான மிம்பர் மேடைகள் இருக்கும். அவைகளில் சுஹதாக்களும் சித்தீகீன்களும் வீட்டிருப்பார்கள். அப்போது அல்லாஹு தஆலா, நானே இறைவன், நீங்கள் எனக்களித்த வாக்கை உடன்படிக்கையை நிறைவேற்றி விட்டீர்கள். எனவே நீங்கள் என்னிடம் எதை விரும்புகிறீர்கள், எதை நாடுகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூற, நான் அவற்றை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா கூறி, சுவர்க்கவாதிகள் எமது பொருத்தத்தை கேட்கிறோம் என்று கூறக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா சுவனவாதிகளை பொருந்திக் கொள்வான். நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கேட்பதை விட அதிகம் என்னிடம் உள்ளது என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அந்நேரத்தில் அவர்கள் விரும்பியவற்றை எல்லாம் கேட்பார்கள். அவர்கள் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைகள், அவர்களுடைய அந்த கேள்விகளுக்கு அல்லாஹு தஆலா பதிலளிக்கக்கூடிய நாளாக வெள்ளிக்கிழமையை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அந்த வெள்ளிக்கிழமையில் தான் சுவனவாதிகளுக்கு அவர்களுடைய இன்பங்கள் கொடுக்கப்படும் நாளாக அல்லாஹு தஆலா வெள்ளிக்கிழமையை வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா இந்த வெள்ளிக்கிழமை நாளை கண்ணியமான ஒரு நாளாக, சிறப்புமிக்க ஒரு நாளாக கழித்து நாளை மறுமையிலும் சுவனத்திலும் ஒரு நல்ல நாளாக நமக்கு பாக்கியங்கள் அளிக்கப்படக்கூடிய நாளாக ஆக்குவதற்கு அல்லாஹு தஆலா
நம் அனைவருக்கும் அந்த பாக்கியங்களை அடையக்கூடிய நாளாக அந்நாளை ஆக்கி கொடுப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.